சூரியபிரகாசம் சார், உங்களுக்கு இன்ட்ரோ கரெக்டாக கொடுத்தனா? ரொம்ப பிரமாதமாக கொடுத்தீங்க. சரி சார், இந்த 2 பேருடைய ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. முக்கியமான ரூலிங் பார்ட்டியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கும் அதிமுகவிற்கும் வார்த்தை யுத்தம் நடந்துட்டு இருக்கிறது நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். ஆனால் இதில் விஜயை பொருட்படுத்தாமல் 2 கட்சிகளுமே கடந்து செல்ல தொடங்கி இருக்கிறதா? இல்லை, பொருட்படுத்தாமல் இல்லை, ஒரு இது பேசுபொருள் ஆக்க வேணாம். ஆமாம், பேசும் பொருள் ஆக்க வேணாம். இது நெருப்பு கோழி மண்ணில் தலையை புதைச்சிக்கினா அவர் எல்லாமே சரியாக இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணணுவாங்க. அது மாதிரி வர இருக்கின்ற மிக பெரும் ஆபத்தை இவங்க தெரியும் அவங்களுக்கு. விஜய் அடிக்கின்ற சூறாவளி காற்று இவங்களை எந்த இடத்துல போய் தூக்கி போய் வீச போகுதுன்றது நல்லாவே தெரிஞ்சு இருந்தோம். அவர் ஒரு ஃபேக்டர் ஆகலைன்னா ஏற்கனவே இருட்டில் போகும்போது எனக்கு பயம் இல்லை, எனக்கு பயம் இல்லை, எனக்கு பயம் இல்லைன்னு கத்திக்கிட்டு போகிறோட கதை தான் இது. நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலனாலும் மக்களின் பேராதரவு இன்றைக்கு விஜய்க்கு இருப்பதை யாரும் மறுக்க முடியாது. அதுதான் நிதர்சன உண்மை. அதனால் இவர் ஸ்டேட்மெண்ட் பலவீனமாக இருந்தாலும் அதிமுக தான் எதிரின்னா அது அரசியலில் ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு அரசியல்வாதியோட ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஒன்று, நீங்கள் விரோதின்னு வந்துட்டாலே அவர் பலவீனம்னா அப்போ விரோதியே கிடையாது உங்களுக்கு. நீங்கள் தானே ஆல் பவர்ஃபுல்லு. அவர்களுக்கு ஏடிஎம்கே டிஎம்கேவை பற்றி பேசுவது தான் எங்களுடைய இன்றைய நிகழ்ச்சியின் நோக்கம். நீங்கள் வந்ததுனால தான் நாங்களும் விஜய் குறித்து பேசுகிறோம். இல்லை, நீங்கள் செகண்ட் பிளேஸுக்கும் தேர்ட் பிளேஸுக்கும் போட்டி போடுறவங்களை பேசணும்னா நீங்கள் பேசிக்கிறது உங்களோட உரிமை. ஓ, அப்படியா? ஃபர்ஸ்ட் பிளேஸில் பாதி கிரவுண்டு ஒருத்தர் தாண்டிட்டார் ஏற்கனவே. நீங்கள் 10 அடி எடுத்து முன்னாடி அவர் 100 அடி எடுத்துட்டார் விஜய். நீங்கள் அதனால் நீங்கள் அவரை அவரோட முன்னேற்றத்தையோ அவரோட வளர்ச்சியோ அவரோட மக்களோட ஆதரவையோ நீங்கள் பார்க்கறதுக்கு தயங்கினா அது விஜய் பொறுக்க மாட்டார். அது உங்கள் அரசியலுக்கு நேர இருக்கின்ற பெரும் ஆபத்தை நீங்கள் கணிக்க தவறுகின்றீர்கள். அல்லது அதை கணித்து அதை தடுப்பதற்கான நீங்கள் எந்த வித முயற்சியும் எடுக்கவில்லைன்னு தெரியுது. நீங்கள் இன்னொருத்தர் 3வது ஒருத்தர் இருக்கார், அவர் இல்லவே இல்லை நாங்கள் 2 பேரும் அடிச்சுக்குவோன்னு சொன்னால் மக்கள் பார்த்துட்டு தாருங்க ஓட்டு போட போகிறவங்க அவங்க. அதனால் இது நீங்கள் இந்த வரும் தேர்தல் அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்த கன்வென்ஷனல் எலெக்ஷனை விட முற்றிலும் மாறுபட்ட ஒரு தேர்தலாக இருக்க பொழுது இளைஞர் பட்டாளம் முழு முயற்சியோடு இந்த தேர்தலை தங்கள் பங்கை செலுத்தும். அந்த இளைஞர் பட்டாளத்தின் ஆதரவை யார் பெற போகிறாங்களோ அவங்க ஜெயிக்க போகிறாங்க. நீங்கள் அதிமுக வீக்காக இருக்குது, அதனால் வீக்காக இருந்தாலும் அவங்க எப்படின்னு சொன்னால் அதிமுக வீக்காக இருக்கா சார் அப்படின்னு அவர் உதயநிதி தானே சொல்கிறாரு. அதிமுக வீக்குன்னு உதயநிதி தானே சொல்கிறார். அவர் தானே சொல்கிறாரு வலிமையற்றவர்களாக இருந்தாலும் அவர்கள் தான் எங்களுக்கு விரோதிகள்லாம். நீங்கள் உங்களோட விரோதி யாருன்னு கணிக்கிறதுக்கு தீர்மானிக்கிறது உங்களோட உரிமை இருக்குது. அதை யாரும் குறை சொல்ல முடியாது. ஆனால் நிதர்சனத்தை 2 கழகங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை வருஷ காலமாக இந்த கழகங்களின் ஆட்சியை பார்த்து சலித்து போன ஒரு மாபெரும் மக்கள் கூட்டம் சொல்ல மாபெரும் மக்கள் இயக்கம் இங்கே இயங்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில். அதை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிவிட்டு இல்லை போட்டி அவருக்கு எனக்கு தான் விஜய்க்கு ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க. நான் சொன்ன மாதிரி பாதி கிரவுண்டு விஜய் கவர் பண்ணிட்டார். 400 மீட்டர் ரேஸில் 200 மீட்டர் தாண்டிட்டார். ஆமாம், நீங்கள் இன்னும் 10 மீட்டரே தாண்டலை. அதனால் இது அரசியல் முதிர்ச்சியற்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அது அவரோட குவாலிட்டியை காட்டுது, அவ்வளோதான். ஓகே சார், இந்த கூட்டணி பலம் சம்பந்தமாகத்தான் இந்த 2 பேருடைய பேச்சுமே அதோட அடிநாதம் அதுதான். அந்த கூட்டணி அவங்கக்கிட்ட யாருமே இன்னும் சேரலை அப்படிங்கிறது திமுக சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடியது. இங்கேருந்து பிச்சுக்கிட்டு வர்றதுக்கு பலர் தயாராக இருக்கிறாங்கங்கிறது ஏடிஎம்கே சொல்லக்கூடிய விஷயம். பல டிஎம்கேவினுடைய கூட்டணி உடைவதற்கான சாத்தியம் விஜயால் ஏற்படுமா சார்? 2 கூட்டணியுமே உடையக்கூடிய சாத்தியம். அதிமுக கூட்டணியும் உடையும். ஏற்கனவே செங்கோட்டையன் வெளில ஒரு ஆட்டத்தை கொடுத்துட்டாரு அதிமுகவிற்கு. அதை யாரும் மறுக்க முடியாது. நான் எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவனா பேசலை. கல நிலவரத்தை டினை பண்ணுறது அவங்களோட இப்போ நாட்டில் இவங்க 2 பேருமே யார் தவழ்ந்து போனாங்க, யார் காலை வாரினாங்க, யார் முக்காடு போட்டாங்கன்னு தான் பேசுகிறாங்களே தவிர இன்றைக்கி நாட்டில் இருக்க தலையாய பிரச்சனை போதை முறை கலாச்சாரம். ஒருத்தர் பெண்களுக்கு பற்றி பேசவே மாட்டேங்கிறாரு. பெண்களுக்கு பாதுகாப்பு, வேலையின்மை, இந்த பேர்னிங் இஷ்யூஸ் இருக்குது. யங்ஸ்டர்ஸை டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணுற பேர்னிங் இஷ்யூஸ் இன்றைக்கி இருக்குது.
நீங்க அதெல்லாம் விஜய் பேசுறாரா சார்? விஜய் பேசுறாரு. விஜய்க்கு வந்து ஆதரவா வர கூட்டம் அதை பத்தி பேசுது. நீங்க எதுக்கு அவர் கூட படத்துல அவர் கம்மியா தான் பேசுறாரு. அவருக்கு பேச விடுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் நீங்க குறுக்கிட்டீங்கன்னா அவர் டைவர்ட் ஆயிடுவாரு சார். இந்த பேர்னிங் இஷ்யூஸை பத்தி இவங்க பேசினாங்கன்னா மக்கள் வந்து ஒரு தெளிவான மனநிலைக்கு யாரை ஆதரவு கொடுக்கறதுக்கு யாரை ஆதரவு கொடுக்கணும்னு அவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்க. இவங்க எப்பவுமே நீ தான் காலில் விழுந்த நீ தான் வந்து முக்காடு போட்டேன்னு போயிட்டு வச்சாங்க. ஏற்கனவே மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்கன்றது நான் முதலே சார். ஒரே ஒரு விஷயம் சார், வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டுவோங்கிற பிரச்சாரத்தை ஏடிஎம்கே முன்னெடுக்கும் போது ஒரு குடும்பம் தான் இந்த மாநிலத்தை ஆட்சி செய்ய வேண்டுமா அப்படிங்கிற முடக்கத்தோடு விஜயும் பிரச்சாரத்தை செய்கிறாரு. அவரும் பல மேடைகளில் பேசிட்டாரு. இது இந்த தேர்தல் களத்தில் இது ஒரு பெரிய பூமரங்கம் மாறுமா? இது திமுக தோல்வி அடைஞ்சால் அதற்கு முக்கியமாக காரணமாக இந்த வாரிசு அரசியல் தான் இருக்கும். அதுல சந்தேகமே கிடையாது. முதல்ல வந்து சார் ஒரே ஒரு நிமிஷம் சார், தயவு செஞ்சு அமைதியா இருங்க. நிஜாமுதீன் சார், உதயநிதி அவர்கள் வெற்றி பெற்று இருக்கிறார். நிஜாமுதீன் சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க. புதுசகத்துல அந்த மாதிரி கதை பேசிட்டு இருக்காங்க. நிஜாமுதீன் சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் வரனே உங்ககிட்ட சார். நான் என் கருத்தை சொல்றேன் சார், அதை கூட சொல்லக்கூடாதுன்றீங்க சார். ப்ளீஸ் சார் சொல்லுங்க. இல்ல நீங்க பாருங்க சார், உங்களுக்கு மறுக்கிறதுக்கு உரிமை இருக்கு சார். நான் என்னோட அரசியல் அறிவுக்கு எட்டிய வரையில் நான் என் கருத்தை சொல்றேன். அதை சொல்லவே கூடாது, நீங்க சொல்லக்கூடாது இல்ல. அதனால சார் திமுகவின் பலவீனத்திற்கு மிகப்பெரிய அடித்தளமாக இருக்க போவது உதயநிதி ஸ்டாலின் வந்து முன்னிலைப்படுத்தி அவரை வந்து தமிழக முதல்வராக ஆக்குகின்ற திட்டம் தான். அதுக்கப்புறம் சார் கல நிலவரம் சார், கல நிலவரம் சார், கல நிலவரம் லீடர் இஸ் மிஸ்டர் ஸ்டாலின். ஓகே, இந்த ஹோல் கண்ட்ரி இந்த லீடரை எதிர்த்து தான் இந்த தேர்தல். நீங்க அது பழனிசாமி ஐயாவா இருக்கட்டும், இந்த லீடர் அந்த சின்ன பிள்ளை விஜய் கூட வந்து என்ன சொல்றாருன்னு சொன்னா ஸ்டாலின் அங்கிள் அப்படிதான் சொல்றாரு. சின்னவர பேசலையே சார். கொஞ்சம் நீங்க அதெல்லாம் நீங்க யோசிச்சு சொல்லுங்க. நீங்க you are getting into wrong notions. நீங்க தவறா பாக்குறீங்க. my notion may be wrong, but என்னோட வியூஸ் தான் நான் சொல்றேன் நானு. சரி சொல்லுங்க சார். அதனால வந்து வாரிசுல வந்து இவங்க வந்து நிலை தடுமாற வைக்கிறாங்க தானே சார்? இல்ல நான் வந்து நிலை தடுமாறீங்க. நான் என்னோட கால் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நான் சொல்றேன் we are on a very strong footing. அதனால வந்து as a voter நான் யாருக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்கன்றதுல பெரும்பாலான மக்கள் வந்து ஏற்கனவே தீர்மானிச்சிட்டாங்க. அதன் காரணமாக நீங்க வந்து ஒரு 40 வருஷத்துக்கு மேல இந்த ஆண்டை இந்த நாட்டை ஒரு 50 வருஷம் ரூல் பண்ண ஒரு பார்ட்டினுள்ள ஒரு 50 வருஷம் இருந்தவர் நீங்க, சரியா? நீங்க தமிழ்நாடு மாதிரியான ஒரு ப்ராக்ரெசிவ் ஸ்டேட்ல ரொம்ப நல்ல விழிப்புணர்வோடு மக்கள் இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் நீங்கள் ஒரு 50 வருஷம் அரசியலில் இருந்த ஒரு நபர், சட்டம் பயின்றவர், நீங்கள் வந்து ஒரு சீனியர் கிரிமினல் கவுன்சில், நீங்கள் விஜய்க்கு தமிழ்நாட்டோட மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் போட போகிறீங்க. தமிழ்நாட்டின் தலையாய பிரச்சனை வந்து ஊழல். இந்த 2 திராவிட இயக்கங்களோட வந்து ஊழலில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைத்தவர்களே கிடையாது. மக்கள் வந்து அதை பார்த்து மனம் வெதும்பி ஒரு ஆல்டர்னேட்டிவை தேடி இருந்தாங்க. ஒரு ரா யங்ஸ்டர் வித்தவுட் எனி கிரிமினல் பேக்ரவுண்டு, அலிகேஷன்ஸே கிடையாது. அவர் வந்து ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு நான் தரேன்னு சொல்லி வரும்போது அவர் சொல்கிறார் 300 கோடியை நான் தியாகம் பண்ணிட்டு மக்களுக்கு வந்து நான் வந்து நல்லாட்சி தரத்துக்கு என்னோட சொந்த வருமானத்தை இது பண்ணுறேன்னு சொல்லி. இது வரைக்கும் நம்ம 50 வருஷமாக பார்த்தவங்கலாம் வந்துட்டு மக்களோட வரி பணத்தை சுரண்டி கொழுத்து போய் கோடீஸ்வரனாக இருக்காங்க. ஒரு புதிய ஒரு இளைஞர் ஒரு மாற்றத்தை நான் தரேன்னு சொல்லும் பொழுது அந்த மாற்றம் ஏற்கனவே மக்கள் வந்து யாராவது ஒருத்தர் வந்து நமக்கு வந்து வாழ்வு தரமாட்டாலாம், மாற்றத்தை தரமாட்டாலும் விரும்பிட்டு இருந்தாங்க. அப்படி ஜனங்க நிஜமாலுமே ஒரு பெரிய ஒரு ஆபத் பாந்தவன் தமிழ்நாட்டுக்கு வரமாட்டாருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆமாம், கண்டிப்பாக 100 எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆமாம், ஒரு கிரெடிபிள் ஆல்டர்னேட்டிவ் வந்து இன்னைக்கு விஜய் தருவாருன்னு மக்கள் நம்புறாங்க. இவ்வளோண்டு கொஞ்சம் நீங்க பேசுறது அதிகமா இருக்குன்னு தோணல? கொஞ்சம் கூட அதிகமே கிடையாது. அப்படியா? ஆமா, அந்த வெடி மருந்தை வந்து விஜய் வந்து பத்த வைக்கிறார். அதாவது வந்து அமைதி புரட்சியை வந்து கொஞ்சம் இருங்க சார், வரேன் சார் உங்ககிட்ட. மக்கள் சார் நீங்க அதை பார்க்க தான் போறீங்க. 100% பார்க்க தான் போறீங்க. ஒரு மாபெரும் எழுச்சி வந்து மக்கள் கிட்ட இருக்கு. அது வந்து ஒரு அமைதி புரட்சியின் மூலம் வந்து இந்த ஊழல் அரசாங்கங்கள் தூக்கி அடிக்கப்படும்.
அதில் வந்து எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. இதுக்கு வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் எந்தெந்த கழகம் எங்கே இருக்குன்றதை நீங்கள் வந்து லைஃப் போட்டு போய் தான் பே ஆஃப் பெங்காலில் பார்க்கணும். அதனால வந்து ஆமாம் அதுலேருந்து கடல்லே தூக்கி அடிப்பாங்க. மக்கள் சக்தியை வந்து நீங்கள் குறைவா இது பண்ணாதீங்க. நாங்க பே ஆஃப் பெங்காலுக்கு போட் எடுத்துட்டு போய் தான் பார்க்கணும். என்னோட கணிப்பு அந்த அளவுக்கு வந்து இவங்க பண்ண ஊழல் வந்து நீங்க சொன்னீங்க 45 வருஷமா வந்து இந்த கட்சியில இருந்து ஏன் வந்தீங்கன்னு சொல்லி. இந்த ஊழல் கட்சிகளோட சேர்ந்து கைகோத்துன்னு ஒரு சிவநல தலைவர்கள் அவங்களோட சொந்த வருமானத்திற்காக வந்து காங்கிரஸ் கட்சியோட கொள்கைகளையும் லட்சியங்களையும் வந்து அதோட அபிலாஷையும் வந்து தியாகம் பண்ணிட்டு அவங்களுக்கு காசு வந்தா போதும்னு நினைக்கிற ஒரு கூட்டம் வந்து இது விடிவு காலமே வராது காங்கிரஸ்னால இந்த தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லி ஒரு தீர்க்கமான முடிவுக்கு நான் வந்துட்டேன். இதுல கூட வந்துட்டு 10 சீட்டுக்கு 15 சீட்டு தான் அவங்க சண்டை போடுறாங்களே தவிர ஆட்சியில வந்து எங்களுக்கு ஆட்சியில பங்கு இல்லாத எந்த அரசியல் கட்சியும் தமிழ்நாட்டு அரசியலில் நிற்க முடியாது. நீங்கள் என்னைக்கு வந்து ஆட்சியில் பங்குன்றதை விட்டு கொடுக்குறீங்களோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் கட்சி நடத்துறதுல அர்த்தமே கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், மக்கள் வந்து ஒரு தெளிவான முடிவுக்கு வந்திருக்காங்க. அதுக்கு வந்து விஜய் வந்து ஒரு அவங்களுக்கு வடிகால், அவங்களுடைய எண்ணங்களுக்கு விஜய் ஒரு வடிகாலாக இருப்பார். அதனால் வந்து விஜய் வந்து 100% வந்து இந்த 2 கழகங்களையும் தூக்கி எடுத்து பரம்பரை காங்கிரஸ்காரர்கள் 50 வருஷ காங்கிரஸ்காரர்களோட இவங்களெல்லாம் வந்து அவங்களோட எண்ணங்களெல்லாம் நிறைவேற்றுவார். அதை நாங்கள் விஜய் மூலமாக அதை பார்ப்போம். இந்த கழகங்கள் வந்து இந்த தமிழ்நாட்டிலிருந்து அழிக்கப்படுவதை காங்கிரஸ்காரர்கள் விஜய் தருகின்ற ஒரு தீர்ப்பு முனையின் மூலமாக பார்ப்போம் என்பது என்னோட திண்ணமான எண்ணம்.